ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இரவு வேளையில் சோம்பு தண்ணியை குடிக்கிறதால என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகலாட்டி கொஞ்சமாக சோம்பு சாப்பிடுவோம் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த சோம்புவை இங்கிலீஷ்ல ஃபெனல் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சோம்புவை நம்ம தினமும் சாப்பிட்றதால எத்தனையோ வியாதிகளை சரி பண்ண முடியும். முக்கியமா சுகர் வியாதியால பாதிக்கப்படுறவங்க இந்த சோம்புவை சாப்பிட்டீங்கன்னா சுகர் கண்ட்ரோல்ல இருக்குது. இதுல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ சத்துக்களும் இருக்குது. இதுல விட்டமின் சி, பொட்டாசியம், ஜிங்க், அதே மாதிரி அயன், கால்சியம், மெக்னீசியம், செலீனியம், இந்த மாதிரி எத்தனையோ சத்துக்கள் இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிற சோம்புவை நம்ம அன்றாட சமையல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ராத்திரி டைம்லயோ இல்ல பகல் டைம்லயோ உங்க சாப்பாட்டு டைம்ல இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷர் கண்ட்ரோல்ல இருக்குது. எதுக்குன்னா இதை நம்ம நல்லா வாயில போட்டு மென்னு சாப்பிட்றதால இது நம்ம ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. இதுல பொட்டாசியம் கூட அதிகமா இருக்குது. இது முக்கியமான திரவத்தை உடனே வெளியில அனுப்புது. அப்படி பண்றதால மலமூத்திர நாளங்கள்ல எந்தவித பிரச்சனையும் வராம பண்ணுது. முக்கியமா நம்ம கழிவுகளை வியர்வை வழியா வெளியில அனுப்பி சிறுநீரக நாளங்கள்ல எந்தவித இன்ஃபெக்ஷனுமே வராம பண்ணுது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சோம்புல அயன், அதாவது இரும்பு சத்து அதிகமா இருக்குது. இது ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் அல்லாம ரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. இதுல ப்ளீச் அப்படிங்கிற பதார்த்தம் இருக்கிறதால பசியும் அதிகமா எடுக்காது. அதனால உடல் எடையை வேகமா குறைக்க முடியும். குறிப்பா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் சோம்புவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சோம்பு டீயை குடிக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. இதனால இதய சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா இதை சாப்பிட்றதால கேன்சர் கூட வராம தடுக்கலாம். இதை சாப்பிட்றதால பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய், லிவர் கேன்சர், அதாவது கல்லீரல் புற்றுநோய் வராம காப்பாத்துது. இதுல இருக்கிற விட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம சருமத்தை பளபளப்பா மாத்துது. குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் டைம்ல வர்ற வயிற்று வலியை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுது. நீங்க ரெகுலரா சாப்பிட்றதால உங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணி பீரியட் சரியான டைம்ல வர வைக்குது. அதே மாதிரி அந்த டைம்ல வர வயிற்று வலியையும் குறைக்குது. நீங்க கண் சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இந்த சோம்பு தான். நீங்க 2 ஸ்பூன் சோம்புவோட 2 ஸ்பூன் பாதாம் பருப்பு, 2 ஸ்பூன் கல்கண்டு, இது 3 பொருட்களையுமே சேர்த்து நைஸா பவுடரா பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ் பால்ல 1 ஸ்பூன் பவுடரை கலந்து குடிச்சீங்கன்னா வெறும் 3 இருந்து 4 மாசத்துக்கு மட்டும் தொடர்ந்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மைனஸ்ல கண் பார்வை இருந்தாலும் உங்க கண் பார்வை பிரச்சனையை சரி பண்ணுது. எதுக்குன்னா இந்த சோம்புல விட்டமின் சி மற்றும் அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்குது. இது நம்ம கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுக்குது. குறிப்பா இந்த சோம்பு டீயை நீங்க நைட் டைம்ல குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா இல்ல சளி, இருமல் இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுது. நீங்க சோம்புவை சாப்பிட்டாலும் சரி இல்ல சோம்பு டீயை குடிச்சாலும் சரி உங்க கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை சரியாகுது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு சத்துக்கள் இருக்கிற சோம்புவை உங்க டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரெண்டிங் பியூட்டி டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye bye friends. Thank you.